சென்னை கோயம்புத்தூர் மட்டும் நாங்க கேட்டு நீங்க அது பிறகு பதிலே வரலையா சார்? நாங்க கேட்டுமே, நாங்க உங்களுக்கு மெயிலே அனுப்பிச்சுமே கோயம்புத்தூர்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அந்த சிஸ்டத்தை வந்து கோயம்புத்தூர் மெயில் 2 வருஷம் முன்னாடி சார். எப்பவும் கிடையாது. நான் உங்களுக்கு அனுப்ப இன்னைக்கு திடீர்னு சொல்லாதீங்க. அவர் கோயம்புத்தூர்ல ட்ரை பண்ணுங்கன்னாரு. ஆமா, நாங்க அது பிறகு போயிட்டு பல டெரிட்டரியில நாங்க போனீங்க. இல்ல சார், ஒரு டெரிட்டரி வச்சு இது ஆரம்பிக்க முடியாது. இல்ல சார், ஒரு சுப்பிரமணிய சார் சொல்றதுல லட்சுமி நீங்களாம் வருத்தப்படக்கூடாது. இன்னைக்கு இந்த விளைவுகளுக்கு வந்து தயாரிப்பாளர்கள் ஒரு முக்கிய காரணம். அவங்க ஒரு பயத்துல எது கணக்கு பார்த்தா வந்து இதுவாயிடும் பயத்துல. நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி சேலஞ்சு பண்ணி என்ன சொல்ல முடியும்? எப்படின்னா, நான் தலைவராக வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் நடந்தது. 40-30% டேக்ஸ் போட்டிருந்தேன். அதிமுக ஆட்சியில் வந்து பேச்சுவார்த்தைக்கு போனோம். கியூபு, நாங்கள், நடிகர் சங்கம், டெக்னீஷியன் அசோசியேஷனு எல்லாருமே அந்த பேச்சுவார்த்தைக்கு வந்திருந்தாங்க. அங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா, இதே விஷால் சொன்னாருங்கிட்ட அவங்ககிட்ட ஐடிஎம்கே கவர்மெண்ட் கேட்டாங்க, எங்களுக்கு ஃப்ளெக்ஸி ப்ரைஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. எல்லாத்துக்கும் சந்தோஷம். ஃப்ளெக்ஸி ப்ரைஸ் வந்துன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு. நான் ஒருத்தன் தான் எதிர்த்தாதீங்க, ஃப்ளெக்ஸி ப்ரைஸ் கிடையாது தமிழ்நாட்டில், ப்ரைஸ் கேப் இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொன்னேன். எங்கள் கூட இருக்கிற எக்ஸிபியூட்டர் ரொம்ப சங்கடப்பட்டாங்க. என்ன இப்படி பண்ணுறீங்க நீங்கள், நம்மளுக்கு எவ்வளோ பெரிய இதாக இருக்கும், நம்ம படத்தினுடைய ஸ்டாண்டர்ட் அனுசரிச்சு விளை வைக்கலாம்னு. அதெல்லாம் கிடையாது, அதனுடைய விளைவு உங்களுக்கு தெரியாது. ஏற்கனவே 2001, 2002 வந்து அந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்ஸி ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க கவர்மெண்ட்டில். 2 வாரத்துக்கு நீங்கள் வந்து ரேட் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதனுடைய விளைவில் தான் சினிமா வந்து மிகப்பெரிய பாதிப்புக்கு உண்டாச்சு. எப்படின்னா, நீங்கள் கலெக்ஷன் மட்டும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பெரிய ஆர்டிஸ்டோடைய படத்தை ஒரு ரஜினி அந்த படத்தை எடுத்துக்க அன்றைக்கி தேதிக்கு ரஜினிகாந்த் படத்துக்கு 300 ரூபா நமக்கு வைக்க வேண்டியது. வச்சாச்சு, 2 நாள் இருக்கும் வசூல். அந்த படம் சும்மா அடுத்த நாள் ஆளே வர்றதில்லை. இவங்க மினிமம் 2 வாரம் ரேட்டு வைக்க சொல்கிறாங்க. அந்த ரேட்டு கவர்மெண்ட்டில் எழுதி கொடுத்தா மினிமம் 2 வாரத்தை மெயின்டைன் பண்ணி ஆகணும்னு சொன்னாங்க. அப்போ ஃப்ளெக்ஸி ப்ரைஸ் இருந்ததுனால தான் நார்த் இந்தியாவில் சினிமா அழிஞ்சதுக்கு மிகப்பெரிய காரணமே ஃப்ளெக்ஸி ப்ரைஸு. படத்துக்கு போனால் 800 ரூபா, 900 ரூபா. பெங்களூரில், மைசூரில் 17 தியேட்டர் இருந்தது, இன்றைக்கி 10 தியேட்டர் மூடிட்டாங்க. மைசூர் தியேட்டர்காரெலாம் எங்கிட்ட வந்து சொல்கிறாங்க, சார் எங்களுக்கு கேப் வேணும் சார் அப்படின்னு சொல்லி. இப்போ தான் கர்நாடகா கவர்மெண்ட்டு 200 ரூபா கேப் வைக்க போகிறாங்க, கொடுத்துருக்காங்க. அது ஏன் நம்மளை பார்த்து தான். இதுக்கு முழு காரணம் நான் ஒருத்தர் தான் சொல்லுவேன். நான் அன்றைக்கி இண்டஸ்ட்ரியிலுக்கு அத்தனை பேர் வந்து ஃப்ளெக்ஸி ப்ரைஸ் கேட்டாங்க. நீங்கள் செய்கிறது மாதிரி தான் நாம தலைவராக இருக்கிறோம், இந்த தொழில் நல்லா இருக்கணும், சினிமா தியேட்டர் ஓடணும் அப்படின்னா ஒரு நியாயமான கட்டணம் இருந்துனா தான் ஓடும். அதாவது இப்போ சொல்கிறீங்க 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 2000 விற்கிறாங்க, அது ஏதாவது ஒரு ஷோவுக்கு எங்கேயாவது ஒரு 10 பேர் விற்கலாம் ஒழிய அந்த வந்து சும்மா வந்து ஒரு தப்பு எல்லா இண்டஸ்ட்ரியிலையும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க லேபர் யூனியன் நீங்கள் என்ன தான் கட்டுப்படி வச்சாலும் ஒரு 10% ஓட்டை இருக்குது, அதில் ஏதோ தவறு நடக்கும். அந்த மாதிரி இங்கேயும் அப்படியே அதில் வந்து நான் ஒழுங்குபடுத்தோம். அடுத்தது, நான் கரடியாக கத்திட்டு இருக்கிறேன், இந்த கம்ப்யூட்டர் வந்துருச்சியா, எல்லாம் உட்கார்ந்த இடத்துல பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்துருச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தியேட்டர்லையும் இன்றைக்கி கம்ப்யூட்டர் இருக்குது. ஒரு தியேட்டரில் கூட கம்ப்யூட்டரைஸ் இல்லாத தியேட்டர் கிடையாது. நீங்கள் ஒரு சர்வரை கனெக்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆஃபீஸில் ஒரு சர்வர் வைங்க. கன்னியாகுமரி டிக்கெட் அடித்தானா அந்த சர்வரில் விழுகணும். நீங்கள் கொண்டு வாங்க. நான் சொல்கிறேன், நான் முதல்ல கோயம்புத்தூரில் பண்ணி தரேன். நான் உங்களுக்கு மற்றதெல்லாம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவாங்க. இன்றைக்கி சென்னையில் வந்து ஆல்ரெடி இருக்குது. சென்னை கோயம்புத்தூர் மட்டும் நாங்கள் கேட்டு நீங்கள் அது பிறகு பதிலே வரலையா சார்? நாங்க கேட்டுமே, நாங்க உங்களுக்கு மெயிலே அனுப்பிச்சுமே கோயம்புத்தூர்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அந்த சிஸ்டத்தை வந்து கோயம்புத்தூர் மெயில் 2 வருஷம் முன்னாடி சார். எப்பவும் கிடையாது. நான் உங்களுக்கு அனுப்ப இன்னைக்கு திடீர்னு சொல்லாதீங்க. இல்ல சார், நான் இப்போ சொல்றேங்க. நீங்க இப்ப சொல்லுங்க சார். நான் என்னுடைய நோக்கமே அதுல உண்மைதான் சார். ஒரு விஷயம் என்னுடைய நோக்கமே நான் சொல்றேன் வந்து நானே கூட கேட்டிருக்கேன். என்னுடைய நோக்கமே நான் சொல்றேங்க. என்னுடைய நோக்கமே அப்படின்னு சொல்லிட்டுனா கவுன்சிலே வைங்கன்னு சொன்ன முதல்ல. அப்புறம் சில ப்ரொடியூசர் என்ன சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டுனா, எங்களுடைய வசூல் இப்போ இவருடைய படம் இருக்குன்னு வைங்க, நான் எப்படி இருக்கேன்னு கவுன்சில் 10 பேர் உட்காந்து கமெண்ட் அடிச்சுட்டு அதுதான் பிரச்சனையா இருக்கு. சரி, கவுன்சில் வேண்டாம், உன் ஆஃபீஸில் வை. நீ படம் 300 தியேட்டரில் படம் போடுறியா, 300 தியேட்டர் கனெக்ட். நான் சொல்கிறேன், நான் தலைவர், நான் சொல்கிறேன், அத்தனை எந்த தியேட்டரில் உங்களுக்கு சர்வரில் கனெக்ட் பண்ணுறோன்னா அவங்ககிட்ட மட்டும் படத்தை ஆன் பண்ணுங்க, மற்றவனுக்கு ஆன் பண்ணாதீங்க. டிஜிட்டல் என்னுடைய சர்வரில் கனெக்ட் பண்ணவனுக்கு மட்டும்தான் படம். சார் இப்போ சார் சுரேஷ் இப்போ எல்லாருக்கும் இப்போ வந்து ஒரு லாகின் கொடுக்கலாம். நீங்கள் வந்து இப்போ வந்து நான் கேப்டன் ப்ரோக்ராம் இப்போ ரிலீஸ் பண்ணுறேன், எங்கள் ப்ரொடியூசருக்கு ஒரு லாகின் கொடுத்தா அவங்க மட்டும் தான் பார்க்க முடியும், மீதி பேர் பார்க்க முடியாது. அப்போ அங்கே இதில் வர வேண்டியது ஆனால் ஒரு சர்வரில் இருக்கும். இது பேசுனதானே, இது பேசுனது அண்ணன் சொல்லிட்டாரு. அண்ணன் அப்போ ஏன் பண்ணல, ஏன் பண்ணிக்கிற சொல்கிறேங்க. அதுக்கு தான் வர அடுத்தது. ஏன் பண்ணீங்கன்னா நான் வந்து பொய்யே பேசுகிறத போச்சேன். நீங்கள் அப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு உண்மை தெரிஞ்சு போயிடும். அந்த நடிகங்கிட்ட தெரியுமா, நீ உண்மையை எந்த பொய்யா சொல்லி நீ உனக்கே வந்து நீ தெரிய கூட நினைக்கிறேன். ஆமா, அதாவது நீ ஒரு கும்பத்தை வாழணும்னு நினைக்கிறேன். நான் இப்போ கூட சொல்றேன், நான் ரெண்டு ஸ்கீம் உங்ககிட்ட சொன்னேன். ஒன்று அதை சொன்னேன், நீங்க வந்து சர்வர் எந்த ப்ரொடியூசர் படம் ரிலீஸ் ஆனாலும் ஒவ்வொரு ப்ரொடியூசரும் அவங்க ஆஃபீஸில் சென்ட்ரலைஸ்டு சர்வர் வைங்க. அந்த சர்வரில் அவன் பிவிஆராக இருக்கட்டும், சுப்பிரமணியமாக இருக்கட்டும், கந்தசாமியாக இருக்கட்டும், ராமசாமியாக இருக்கட்டும், எவன்லாம் அதில் கனெக்ட் பண்ணுறானோ அவனுக்கெல்லாம் தான் டிஜிட்டல் ஆன் ஆகும்.
மற்றவங்க யாருக்கு டிஜிட்டல் ஆன் ஆகாது. அவ்வளோ இது இல்லை. அவர் சொல்ற மாதிரி இதை வந்து எங்கிட்ட லெட்டரே இருக்கு. நாங்கெல்லாம் லெட்டர் தான் அவர் கோயம்புத்தூர்ல ட்ரை பண்ணுங்கன்னாரு. நாங்க அது பிறகு போயிட்டு பல டெரிட்டரியில நாங்க இல்ல சார் ஒரு டெரிட்டரி வச்சு இது ஆரம்பிக்க முடியாது. இல்ல சார் ஒரு ஆரம்பம் வேணும் இல்ல. இல்ல சார் இது சொல்ற மாதிரி சர்வர் வைக்கிறது வந்து 2 லட்சம் ரூபாய் கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லா இப்போ வந்து ஒரு டெரிட்டரியில கனெக்ட் பண்ணணும்னா பல லட்சங்கள் ஆகும் சார். நெட்வொர்க் கனெக்ட் பண்ணணும். நெட்வொர்க் கனெக்ட் பண்ணி சென்ட்ரலைஸ் சர்வர்ல டேட்டா அப்டேட் அது பிறகு பிவிஆர் அது ஒத்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு 150 ஸ்கிரீன் இருக்கு. ஏன்னா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் என்னன்னா எங்க சர்வர் உங்க வேலையா அது எக்ஸிபிட்டர் சொல்றாங்க நாங்க பண்ணி தரோம். நீங்க அதெல்லாம் பேசுறீங்க சார். பிவிஆர் ஒத்துக்கிட்டா கனெக்ட் பண்ண முடியாது. அது அவங்க வேலை இல்ல சார். அவங்க அது கிடையாது. அவர் என்ன சொன்னாரு கோயம்புத்தூர்ல எங்க டெரிட்டரியில பண்றேன்றாரு. புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க சார். நான் என்னங்கிறேன்னா அதாவது இவங்க வந்து அது ஏதோ ஒரு சொந்தக்காரன் தான் சொல்றாங்க ஒழிய இவங்களுக்கு இன்ஸ்டிடியூட் எடுக்கல. இவங்க நான் என்ன மெட்ராஸ் சிட்டி நீங்க வச்சிருக்கீங்க. சிட்டியில பூராமே பெரிய பெரிய தியேட்டருக்கு தான் எல்லாமே பக்காவா கம்ப்யூட்டேஷன் தெரியும். கோயம்புத்தூர் அதே மாதிரி தான் நான் கண்ட்ரோல் இருக்கிறேன். இந்த 2 டெரிட்டரி முதல்ல பண்ணுங்க ஐயா. பண்ணி போட்டு 2 சக்சஸ்ஃபுல்லா நடந்ததுன்னா அடுத்து திருச்சி. இப்போ கலெக்ஷன் வர்றதுல முதல்ல நீங்க கலெக்ஷன் பாயிண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நம்ம உட்காந்து பேசி நீ 22 எடுத்துக்கப்பா நாங்கள் 9 ரூபா இந்த இது வந்து சார் ஒரு சில லட்சம் முடியாது சார். இப்போ நாங்கள் ஒரு சர்வர் பண்ணியிருக்கோம் சார். எங்கிட்ட இதுக்கு 25,000 தொழிலாளர்களும் எங்கே ஒர்க் பண்ணுறாங்க. 100 படம் நடக்குதுன்னா 100 படத்துல எல்லாருக்கும் ஒரு டீகார்டர் கொடுத்துருக்கோம். அந்த இது வரும். இதுங்களுக்கு 1.5 கோடி ரூபா உங்களுக்கு ஆச்சு சார். இப்போ ஒரு சர்வர் போட்டு நாங்கள் பண்ணுறது 1.5 கோடி ரூபா ஆச்சு. உங்களுக்கு அதை விட வந்து ஒரு 3 crores வரைக்கும் வரலாம் சார். இது ஒரு பெரிய பணம். ஆளுக்கு 1 லட்சம்னால இது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இது வரும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக தனஞ்சயன் படம் மட்டும்தான் தனஞ்சயன். அதை லாகின் பண்ணால் தனஞ்சயன் படம் வேற யாருமே அதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. அப்போ உங்களோட இது வந்து அந்த காஸ்ட் தெரியுதுல்ல சார். அவ்வளோ காஸ்ட் இருக்கு சர்வர் சிஸ்டத்துக்கு அவ்வளோ காஸ்ட் சார். அது சார் 2000 கோடி இல்ல நீங்க சொல்ற மாதிரி சிம்பிள் காஸ்ட். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இதுதான் பெரிய இது வந்து அத பண்ணணும்ன்றது சார் பண்ணணும்ன்றது முக்கியம். ஒரு நாளைக்கு 40 லட்சம் செலவு பண்றீங்க. அதுவோட பேசல. நான் அதுக்கே வரேன். உங்களுடைய நான் என்னங்கறேன்னா ஒரு பெரிய படம் அதனுடைய காஸ்ட் என்ன 300 கோடி. நீங்க 2 கோடி போட்டீங்கன்னா குறைஞ்சு போயிருவீங்க. இல்ல என்ன ஆக போகுது இப்போ சார். முதல்ல மைண்ட் வேணும் சார். இது முதல்ல ஏன் ஒரு செலவுதான் பண்ணக்கூடிய செலவுதான். நீங்க இன்ட்ரஸ்ட் எடுத்துக்கல. டிக்கெட்ல நம்ம 2 ரூபா வச்சோம்னா கூட ஆமா நம்ம காசு வந்து நமக்கு சேஃபா வந்துரும் சார். நம்ம டிக்கெட்ல 2 ரூபா போனா இது இந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜ்க்கு 2 ரூபா எடுத்துங்க. எனக்கு அது ஒண்ணுமே பேர் செலவாகாது. நீங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் சார். அப்புறமா வந்து சில லட்சங்கள் செலவு அவ்வளவுதான். எக்ஸ்பென்சஸ் இருக்கு. ஒரு சர்வர் ரன் பண்ணி இருக்கு சார். அதுக்கு அப்புறம் கோடியில வராது சார். லட்சத்துல வரும். இப்போ உங்களுக்கு இப்போ இங்க யாரோ ஒரு இடத்துல ஆப் செக் பண்றாங்க. அந்த ஆப் டேட்டா இங்க வரணும்னா அந்த டிரான்ஸ்ஃபர் இருக்குல்ல சார். அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபருக்கு மாசம் நமக்கு இந்த சர்வீஸ் இப்போ சொல்றேங்க. நீங்க பாலிசி சைஸ் முதல்ல 2 டெரிட்டரி எடுங்க. நீங்க திருப்பி 7 வருஷம் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதீங்க. முதல்ல 2 ஆரம்பிங்க. இந்த 2 100% சக்சஸ்ஃபுல்லா நடந்ததுக்கு நான் பொறுப்பு. அந்த 2 வந்ததுக்கு அப்புறம் அடுத்து 3வது டெரிட்டரி மொத்தம் 7 டெரிட்டரி. அப்ப என்ன ஆகும்னா இண்டஸ்ட்ரி வந்து டோட்டலா வந்து ஓபன் மார்க்கெட் சார். ஒரு ஸ்டெப்பா தான் வைக்க முடியும். நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் இப்ப மெஜாரிட்டி தியேட்டர் கோயம்புத்தூர்ல நான் கண்ட்ரோல் இருக்கு. நான் செஞ்சு தர்றேங்க. நீங்க கோயம்புத்தூர் சிட்டியும் பண்ணுங்க. நீங்க சிட்டி அப்புறம் அடுத்தது நீங்க சொல்றீங்க இனிஷியேட் எடுக்கிறோம் சார். இனிஷியேட் எடுக்கிறோம் சார். சிட்டி ஓகே ஆயிடுமா சார்? 100% ஓகே ஆயிடும். அவங்களுக்கு என்ன கஷ்டம்? அவங்க எல்லாமே பர்ஃபெக்டா தான் கொடுக்குறாங்க. சிட்டில வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிற பேஜுக்கு இடமே கிடையாது. எதையாவது நான் தான் சொல்ல பாருங்க. எங்கேயாவது ஒரு ஷோல வந்து அந்த மார்னிங் ஷோ மாதிரி போடலாம் இல்லையா? மீதி எல்லா ஷோவும் சிட்டியில் வந்து ஓப்பன் மார்க்கெட் இருக்கு. என்னுடைய வேலை அப்படின்னா எனக்கு ஒன்றும் வேலை கிடையாது. அதனால என்ன பண்ணுன்னா நைட்டு வந்து கிளப்புக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நைட் டிஃபன் சாப்பிட்டு போட்டு உட்காந்து என்னென்ன படம் திருநெல்வேலியில் என்ன படம் ஓடுது, கமலா தியேட்டரில் எவ்வளோ டிக்கெட் விற்றுருக்காங்க, இதெல்லாம் பார்க்குறது என் வேலையை. ஸோ நான் உள்ளே உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டிலே என்னென்ன வசூல் இருக்குது, எத்தனை ஷோ போட்டிருக்காங்க, என்னென்னு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கேன். இன்றைக்கி தேதியில் நீங்கள் ஒரு ப்ரொடியூசரு உங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கண்ணை கட்டி காட்டில் உட்கார மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உண்மைதான். ரொம்ப சுலபமாக நீங்கள் கண்டுபிடிக்கிற வழியில் சொல்லிட்டு இருக்கோம். சுப்பிரமணிய சார் சொல்றதுல இப்போ லட்சுமி நீங்களாம் வருத்தப்படக்கூடாது. இன்னைக்கு இந்த விளைவுகளுக்கு வந்து தயாரிப்பாளர்கள் ஒரு முக்கிய காரணம். அவங்க ஒரு பயத்துல எது கணக்கு பார்த்தா வந்து இதுவாயிடும் தெரியாதுங்க. இவங்க நீங்க நான் தான் சொல்ல பாருங்க, இந்த தயாரிப்பாளர்களுக்கு கணக்கு பார்க்கவே தெரியாது. பொறுத்து இப்போ சொல்றீங்க இல்லையா, நீங்க கூட பேசுனீங்க என்ன சொன்னீங்கன்னா இவங்க வந்து 3 மாசங்களுக்கு ஏன் பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 46 வருஷம் ஆச்சு சார். என் பிரின்சிபல் இருந்தால் அந்த தொழில்கிட்ட போயிடுவேன் சார். நான் சொல்லுவேன், ஒருத்தர் வியாபாரம் பண்ண பிடிக்கலன்னு சொல்லிட்டுனா அந்த ஆள்கிட்ட வியாபாரம் நான் சொல்லுவேன். அவர் வியாபாரம் இவன் சுரேஷ் காமாட்சி எடுத்துக்க, மற்றவங்களாம் சொல்லணும். சுரேஷ் காமாட்சி எனக்கு பிடிக்கலன்னா உங்கள்கிட்ட வியாபாரம் பண்ணி தான் நான் சாப்பிடணுங்கிற ஒரு காலம் வந்துச்சுன்னு வைங்க, நான் சாப்பிடாமல் இறந்துடுவேன். உங்கள்கிட்ட வியாபாரம் பண்ண மாட்டேன். அப்படி அது மாதிரி தான் இதுக்கு சொல்கிறேன் நான். இந்த மாதிரி ஒரு பில்லுக்கு வந்து பணம் சக்தி பிலிம்ஸ்லேருந்து வந்திருக்கு டவுட் ஆகுது டவுட்டு அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் ஒன்றுமே தர வேண்டாம்.
அது என்ன ஷேரோ 10 மடங்கு ஷேர் நான் வந்து சபையில் அனுப்பிட்டு சும்மா யாருக்கா தர்மமாவது பண்ணிக்கங்க, அவ்வளோதான். சார் இப்போ தனஞ்சயன், இப்போ நம்ம பழைய விஷயங்களை இது பண்ணுறோம் சார். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரொடக்ஷன் செக்டார்ஸ், இப்போ சார் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் சார். இப்போது நீங்கள் வந்து உங்கள் சேயிங்க்கு ஒரு வேல்யூ இருக்குது சார். இப்போ எங்கள் சேயிங்க்கு ஒரு வேல்யூ இருக்குது சார். இப்போ பெப்சியாக நாங்கள் ஒரு சேயிங் சொன்னால் அது ஒரு வேல்யூ இருக்குது. அது மாதிரி நீங்கள் எக்ஸிபிட்டராக ஒரு சேயிங் சொன்னால் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. சேயிங் இல்லாத இண்டஸ்ட்ரி செக்டராக இருக்கிறது ப்ரொடக்ஷன் செக்டர் சார். இப்போ இவங்களை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு இதுவாக பண்ணீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி 50% செட் ஆகிடும் சார். அதுக்கு வந்து எனக்கு நான் போராடி இப்போ என்ன நாசம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க தவிர அவங்க ஒன்றும் சேர மாட்டேங்கிறாங்க. ஆனால் என் வலிமை கம்மி சார், உங்கள் வலிமை கொஞ்சம் இல்லை சார். நீங்கள் நாம இதெல்லாம் கரடியாக கத்தி கத்தி முடிஞ்சு போச்சு. அடுத்த பாயிண்ட் ஒன்று டிக்கெட் ரேட் எப்படி ஆகி போச்சுங்களா. அடுத்தது இந்த பிரச்சனைக்கு வந்து சின்ன படங்களுக்கு ரேட் அதிகமாக இருக்குது, வரமாட்டேங்கிறேன். அங்கெல்லாம் ஃப்ளெக்சிபிள் ப்ரைஸ் இருக்குது, இங்கே நம்ம ரீசனபிள் ப்ரைஸாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, சார் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், எங்களுக்கு இப்போ சினிமாவுடைய தியேட்டருடைய வசூல் மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு பாதிக்கிறதுக்கு காரணமே நீங்கள் இந்த ஓடிடி டைம் கேப் 4 வாரம் நீங்கள் வச்சுருக்கிறதா, அது ஒரு 8 வாரமாக பண்ணுங்கள். A to Z எல்லா படத்துக்கும் 8 வாரம் டைம் கேப் வைங்க. அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணித்தரேன். என்ன சப்போர்ட் பண்ணித்தரேன்னா, எல்லா சின்ன படத்துக்கு PVR முதல் கூட எல்லாத்துக்கும் நான் 100 ரூபா வைக்க சொல்கிறேன் டிக்கெட் ப்ரைஸ். பெரிய ஆர்டிஸ்ட் படத்துக்கு 190 வச்சுக்கோங்க. சின்ன ஆர்டிஸ்ட் படத்துக்கு தமிழ்நாடு பூரா 100 ரூபா டிக்கெட் ரேட். அப்படின்னு நம்ம 2 பேரும் சேர்ந்து அனௌன்ஸே பண்ணுவோம். அப்போ மக்கள் மத்தியில் 100 ரூபாய்க்கு படம் காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு இம்பேக்ட் கிரியேட் ஆகும். சின்ன படங்கள் ஓர ஒரு வாய்ப்பு இருக்கும். நான் PVRலையும் பேசிட்டு தாமஸ் இன்னைக்கு கூட தான் வந்திருக்காரு. இன்னைக்கு கூட சொன்னேன் அவர்கிட்ட. அவர் சார் 100 ரூபாய் வச்சுட்டு போகலாம் சார், சின்ன படங்களுக்கு 100 ரூபா வச்சு என்ன சார் தப்பு, நம்மளுக்கு ஆடியன்ஸ் வந்தால் போதும். ஸோ இன்றைக்கி இருக்கிற மெயின் செயின் அவன் தான். அவங்களும் ஒத்துக்கிறாங்க அதுக்கு. ஆனால் அவங்கள என்னங்கிறாங்க, சார் இந்த 8 வாரம் கேப் அவங்கள பண்ணி கொடுக்க சொல்லுங்கள், நம்ம 100 ரூபா பண்ணி கொடுத்துட்றோம் அப்படி. இதையும் சொன்னேன் இந்த ப்ரோபோசலையும். இப்படி சொல்லிச்சுன்னா அது எங்களுக்கு விலை 4 வாரம்னா எப்படி பயங்கர விலை கொடுக்குறான், 8 வாரம் எங்களுக்கு விலையே கிடைக்காது. 8 வாரத்துக்கு விலை வாங்கி எவனுக்கு கொண்டு கொடுக்குற, நீ ஹீரோக்கு தான் கொண்டு கொடுக்குற, நீ ஏதாவது சம்பாதிக்கிறியா அப்படின்னு சொன்னாலும் அதை கேட்காதனால அது நின்று போச்சு. அதையும் சொல்கிறேன் நான், நீங்கள் 8 வாரம் கேப் வச்சுங்க எல்லா படத்துக்கும். சின்ன படத்துக்கு 100 ரூபா டிக்கெட் வாங்குறதுக்கு நான் பொறுப்பு. ஆல் ஓவர் தமிழ்நாடு அத்தனை சின்ன படத்துக்கு நாங்கள் 100 ரூபா டிக்கெட் ரேட் வைக்கிறோம். நிறைய தேட்டரில் அதை பண்ணுறாங்க. இப்போ கமலா தேட்டரில் வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணுறாங்க, காசி தேட்டரில் வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 100 நாள் பண்ணி அந்த படத்துக்கு கூட்டம் வருது. இல்லை சார், அன்னைக்கு படம் பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அது ஒரு அந்த வாரத்தில் வந்து சின்ன படம் வந்து நல்ல பெங்களூர்ல சார் மண்டே டு தர்ஸ்டே வந்து 50 ரூபாயிலேருந்து 90 ரூபா வரைக்கும் வச்சுக்கிறாங்க டிக்கெட்டு. ஆனால் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்து 300-400 வச்சுக்கிறாங்க. அது மாதிரி வந்து ஒரு இது வச்சுக்கிறாங்க. அப்போ வந்து அந்த வீக் டேஸில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இதுவாகுது. இப்போ இந்த ப்ராப்ளம் என்ன சார்? இப்போ வந்து லக்ஷ்மண், இப்போ வந்து இது என்னன்னா, இப்போ ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொடியூசரால் இது செய்ய முடியாது. இது வந்து ஒரு ஃபெடரேஷனாக சேர்ந்து அமைப்பால் சேர்ந்து நாங்கள் எல்லாருமே இப்படி தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அது வலிமை இருக்கும். ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர் போயிட்டு நான் கொடுக்குறேன்னா அவன் 4 வாரத்துக்கே வாங்குறதுக்கு இங்கே ஆள் இல்லை. 8 வாரம் சொன்னால் அவன் திரும்பி படுத்துக்குவான். ஆல்ரெடி திரும்பி தான் படுத்துட்டு இருக்கிறான். இப்போ 8 வாரம் சொல்லும்போது அதுக்கான ஃபீஸிபிலிட்டி என்னன்னு வரும்போது இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர் என்ன வருதுன்னா, எங்கே நம்ம சர்வைவலுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போகிறாங்க தவிர ஒரு ஃபெடரேஷனாக ஒரு கவுன்சிலாக சேர்ந்து பண்ணும்போது அதோட வலிமை ஜாஸ்தி. அதானே இல்லை, அதுதான் அந்த கவுன்சிலாக பண்ணுறதுக்கு அது முன்னெடுப்பு எடுக்கணும். பட் ஏன்னா இல்லைண்ணா, இப்போ என்னன்னா, இப்போ 4 வாரம் சொல்லும்போது பைரசி ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குண்ணா. இன்னைக்கு வந்து பைரசி 4 வாரத்துக்கு வந்தா மட்டும் வரது இல்லையா? அடுத்த நாள் இல்லைண்ணா, இப்போ ஒரு CD போட்டு வித்துட்டு இருக்க மாட்டேன், இமிட்டே வருது, 3ஆவது நாளே வருது, அடுத்த நாளே வருதுண்ணே. அது பிரச்சனை இல்லை. என்னென்ன இப்போ 4 வாரத்தில் வருதுன்னு சொல்லி சாதாரண மக்களோட ஓட்டில பார்த்துக்கலாங்கிற ஒரு பாயிண்ட்டு. இப்போ என்ன சொல்கிறது, இந்த சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸு அதை வந்து இது வந்து ஒரு த்ரில்லாக பார்க்குற பசங்க மட்டும்தான் வந்து இம்மிடியட்டாக டவுன்லோட் பண்ணி பார்க்குற அந்த ஒரு இது இருக்குண்ணே. முன்னாடி எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க, திருட்டு VCD திருட்டு DVD பார்த்து. அது வந்து ஏன்னா ஓட்டிட்டு வருது, அது ஒரு ஃபேக்டர். 8 வீக்ஸ்னும் போது இல்லை, அது வந்து நீங்கள் அது அந்த இஷ்யூ திருப்பி ரேஸ் ஆகணும். அது எந்த அளவுக்கு பாதிக்கும் பாதிக்காதுன்றது சொல்ல முடியாது. பட் இது வந்து ஒரு கன்சர்டட் எஃபர்ட்டா. அட்லீஸ்ட் அவங்க வாங்கிட்டு இருந்த காலத்துல நீங்க இதை சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ வாங்குறதே போச்சு. இல்லை, அது வாஸ்தவம் தான். அப்புறம் நீங்க வாங்கின காலத்தில் நீங்க சொல்றதை ஏத்துக்கிட்டேன். அன்னைக்கு அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க சார், 4 வாரம்னா அவன் வாங்குறான் சார். இப்போ அவன் வந்து வாங்கவே மாட்டேங்கிறான். இப்போ ஏன் அந்த 4 வாரத்துக்கு இப்படி தொங்கிட்டு இருக்கிறீங்க? அதோட நீங்க சொல்றது பெரிய படத்துக்கு மட்டும் தான் அந்த 8 வாரம் கேட்க போறீங்க. சின்ன படத்தை பத்தி அது வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு யாருக்கு தெரியல. எந்த படமா இருந்தாலும் 8 வாரம் கழிச்சா வரும்னு வந்து சொல்லிட்டுனா கண்டிப்பா சினிமா வசூல் இன்க்ரீஸ் ஆகுது என்னுடைய கருத்து. இல்லை சார், நான் ஒரு ஐடியா சொன்னேன் சார். இப்போ வந்து பேச அது எப்படி சாத்தியம் என்னன்னா, தேட்டரு தான் சார் வந்து திரையரங்கம் இது சினிமாவோட உயிர் சார். தேட்டரில் இருக்கிற வந்து அந்த கொண்டாட்டம், தேட்டருக்கு ரசிகர்களை வர வைக்கிற இது தன்மையில் நீ இன்க்ரீஸ் பண்ணால் தான் சினிமா வாழும். அப்போ தேட்டர் கலெக்ஷன் எவ்வளோ வருதோ அதுக்கு படம் எடுங்க.
அந்த ஓடிடியும் சேட்டலைட்டும் லாபத்தில் வச்சுங்க. நீங்கள் ஓடிடி அவனுக்கு கொடுத்துருங்க. யாரும் இப்போ நான் பெரிய டைரக்டர், நான் உங்களுக்கு டிமாண்ட் பண்ணப்பா நீ ஓடிடி வச்சுக்கோ எப்போ ஒன்று. இப்போ சாரோட படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணுறது யார் தெரியுங்களா? டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது ஓடிடி தான். சார்னா நான் சார் புரிஞ்சுட்டு இப்போ சார் மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இப்போ மிகப்பெரிய படம் இப்போ தீபாவளி பண்ணணும் அவங்கள எங்கள் பட்ஜெட் இல்லை, நீங்கள் அடுத்த வருஷம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அந்த படம் பொங்கலுக்கு போயிடுச்சு. அவங்க தான் உச்ச நட்சத்திரம், அவங்க படமே பொங்கலுக்கு போயிடுச்சு. அப்போது அந்த ஏமாற்றத்தெல்லாம் ஏன் நம்ம அடையணும்? நீங்கள் வந்து தேட்டரில் வந்து இப்போ வந்து 100 கோடியா தேட்டரில் 50 கோடியா தேட்டரில் எவ்வளோ கலெக்ஷன் வருதோ அதுக்கு படம் எடுங்க. இல்லைண்ணே அதான் இப்போ நீங்கள் வரதுக்கு முன்னாடி நாங்கள் பேசிட்டு இருந்தது தான் 2ஆக பிரிச்சுக்கணும். இப்போ கரண்ட்டாக ஷூட்டிங் முடிச்சு இருக்கிற ஸ்டாக் படங்களுக்கும் ஃபியூச்சரில் வர படங்களுக்குமா அந்த வித்தியாசத்தை இனிமேல் இப்போ ஆரம்பிச்சா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ எப்போ ஆரம்பிக்குது? நீங்கள் வந்து இல்லை சார் கரண்ட் ப்ரொடக்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ எவ்வளோ படம் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பழைய சீசனில் முடிங்க. நம்ம ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிற படங்களுக்கு நீங்க ஆனஸ்டா இருக்கணும். அதை ஏமாத்த அது வாஸ்தவம். நீங்க உங்களை ஏமாத்திக்கிறீங்க. இப்போ நீங்க எப்படி இருந்தாலும் என் பணத்தை நீங்க கொடுத்துருவீங்க சார். நீங்க நான் உங்களை வந்து வலிஞ்சா நான் உங்க பணத்தை வாங்கிடுறேன். அவர் பணத்தை எப்படியும் வாங்கிடுறாரு, இல்லைன்னா கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. நடுவில் யார் சாவுறது? ப்ரொடியூசர் தான் சாவுறாங்க. இப்போ சார் நான் உங்கள் கழுத்தில் கத்தி வச்சு நான் பணத்தை வாங்கிறேன் சார். நான் வந்து இப்போ லேபர் செக்டர் சார். உங்களை வந்து நான் பணத்தை வாங்கிறேன். என் பணத்தை நீங்கள் 100% விரும்பியோ விரும்பாமல் எங்களுக்கு கொடுத்துறீங்க சார். ஆனால் இவரும் கொடுக்க மாட்டேங்கிறார். இப்போ உங்களோட நீங்கள் சூப்பில் மாட்டிக்கிறீங்க. அப்போ உங்களை நீங்கள் காப்பாற்றுற முயற்சியிலே இல்லாமல் நீங்கள் வந்து ஏதோ ஒரு குறை சொல்லிட்டு ஏதோ ஒரு குற்றம் கண்டுபிடிச்சி நீங்கள் இன்னும் தனியாக இருந்தீங்கன்னா, என்னோட பயமே வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் எங்களுக்கு ரொம்ப இது இருக்குது. எங்களோட வாழ்நாள் அதிகம் வந்து இப்போ ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் 10 வருஷம் இருக்கிறது வேறு. நான் 40 வருஷம் ஆச்சு சார் இண்டஸ்ட்ரிக்கு வந்து. என்ன இப்போ இந்த 25,000 பேரில் 30 வருஷம் 25 வருஷம் இருக்கிறவங்க தான் வந்து அதிகம். ஆனால் ப்ரொடியூசரில் வந்து 10 வருஷம் மேலே இருக்கிறவங்களாம் வெறும் 5-6 பேர் தான் இருக்காங்க. அது எப்படின்னா நடந்ததுன்னா 2000க்கு அப்புறம் இப்படி மாறிச்சுங்க. அது முன்னாடி வேற சார். 70 இருந்து 2000 வரைக்கும் சினிமா பண்ணலங்க. அப்ப எல்லாருமே ஒரு காஜா எடுத்துங்க, ரோஜா கமெண்ட்ஸ், ஒரு சித்ரா லட்சுமணன் எடுத்துங்க, ஒரு கேபி மில்லிஸ் பால் எடுத்துங்க, ஒரு நம்ம சத்யராஜ் ராமநாதன் எடுத்துங்க. எல்லாருமே 10 படம் 15 படம் லைனா வருஷம் 2 படம் பண்ணிட்டு இருந்தாலும் அன்னைக்கு என்ன காரணம்னா அன்னைக்கு இவங்களுக்கு வந்து அவங்க கைக்குள்ள இருந்தது. இன்னைக்கு இவங்க இல்லையே. அதான் சொல்றேன், லட்சங்கள இருந்து சார். அன்னைக்கு வந்து இப்போ ஒரு அன்பாலயாபுரம் எடுத்துக்க 15 படம் 16 படம் லைனா பண்ணிட்டு உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் சைடுல இருந்து வந்துட்டு இருந்தது. அதான் சார். சார் இப்ப பணம் நீங்க திருப்பி கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அவங்க கொடுக்க தயார். உங்களால நீங்க திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு வந்துட்டீங்க. சூழ்நிலை அவ்வளவுதான். இப்போ நீங்க வந்து கொடுக்கணும் ஆசை இருக்கு, உங்களால முடியாது. நல்லவனே வந்து கெடுறான்னா சார் நாணயம் முன்னாடி எல்லாம் வந்து நாணயம் சார். இப்போ நாணயம் தவறுனா நாணயத்தோடு இருக்கணும்னா உயிர் வாழ முடியாது. இப்போ நான் வந்து படம் எடுக்கும்போது நானும் 12 படம் ப்ரொடக்ஷன் பண்ணேன். இப்போ நான் அவுட்டோர் போகும்போது சார் டெக்னீஷியன் எங்கிட்ட பணம் வாங்க மாட்டாங்க சார். அவன் சொல்லுவான், சார் இங்கே கொடுத்தா தண்ணி இன்னும் அடிச்சிடுவோம் சார், நான் சென்னையில் வந்து வாங்கிக்கிறேங்கிறான். இன்னைக்கு என்ன சொல்றான், இன்னைக்கு சம்பளத்தை இன்னையே கொடுத்துடு, நாளைக்கு நீ இருப்பியா இல்லையா எனக்கு தெரியாது. அதுதான் உண்மைதான். இப்போ அந்த கருணை இல்லாத தன்மை வந்துடுச்சு. அப்போ இந்த நிலையற்ற தன்மை யாருக்கு இருக்குன்னா தயாரிப்பாளர்களுக்கு. இன்னமும் நீங்க வந்து உங்களை நீங்க வந்து அது சரி பண்ணலைன்னா அப்புறம் எப்போதான் சரி பண்ணிப்பீங்க? எங்களுக்கு பிரச்சனை இல்லை சார், எங்களுக்கு கஷ்டம் இருக்கு சார். ஆனால் எங்கள் கஷ்டம் வந்து ஒரு 50%, 60%, 40%. ஆனால் உங்கள் கஷ்டம் 100%. சார் இதில் முத்தாய்ப்பே நேரம் நடக்கணும். தயாரிப்பாளர் செய்யும் முதல்ல திட்டமிட்டு படத்தை ஆரம்பிக்கணும். அவ்வளோதான் சார், முதல்ல. ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அங்கே படத்தை வந்து ஃபுல் ஸ்கிரிப்டை வாங்கி வச்சுட்டு ஷூட்டிங் போய் எத்தனை நாளில் படம் முடியும் நீங்கள் நினைவீங்க, அத்தனை நாளில் ஒரு 5% முன்ன பின் ஆகலாம், அத்தனை நாளில் படம் முடிக்கணும் முதல் பாயிண்ட்ல. இந்த பக்கம் தியேட்டர் சைடு, ஏன்னா பணம் வர்ற இடத்துல நீங்கள் வந்து இருந்துக்கிட்டு தெளிவாக இருக்கணும். நாங்கள் வந்து இனிமேல் வந்து இருந்துட்டு ஆன்லைன் டிக்கெட்டை தான் கொடுக்க சொல்லுவோம். அந்த தியேட்டருக்கு மட்டும் தான் படம் சப்ளை பண்ணுவோம். எங்களுடைய சர்வரில் கனெக்ட் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மட்டும் தான் நாங்கள் கியூப் ஆன் பண்ணுவோம். இதை நாங்கள் பரீட்சாதமாக சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும் பண்ணுறோம். முதல்ல சென்னையில் கோயம்புத்தூர் மட்டும் பண்ணுறோம். நீங்கள் கோயம்புத்தூர் சென்னை சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த டெரிட்டரி போங்க. சார் கோயம்புத்தூர் அருமையாக பண்ணிட்டு இருக்காங்க, மதுரைக்கு இப்படி தான் இனிமேல் சிஸ்டம், அடுத்து சேலத்தை இப்படி தான் சிஸ்டம். நீங்கள் ஒரு 6 மாதத்துக்குள்ள இது கொண்டு வந்துடலாம். தாராளமாக, ரொம்ப நாளெல்லாம் நான் சொல்லலை. 6 மாதம். நீங்கள் முதல்ல நான் என்னங்கிறேன்னா, ஏன் டெரிட்டரி என்னுடைய கண்ட்ரோலியே தியேட்டர் இருக்குது, நானே சர்வர் உங்களுக்கு ஜாயின் பண்ணி விடுறேன்னு சொல்கிறேன். இதை முதல் செய்யுங்க. செஞ்சீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி கிடைக்கும் உங்களுக்கு. சரி இவ்வளோ ரூபாய் டிக்கெட் இருக்குது, நீங்கள் என்னை கூப்பிட்டு கேட்கவே வேண்டாம் வசூல். காலையில் அங்கே பட்டனை தட்டிங்கன்னா ஸ்ரீசக்தி சினிமாவில் 10 மணிலேருந்து 11 மணிக்கு டிக்கெட் 2 டிக்கெட் உழுகு உங்கள் ஆஃபீஸில் உழுதுகிட்டே இருக்குது அந்த டிக்கெட்டு. அழகாக கணக்கு பாருங்கள், செய்யுங்க. இந்த 2 ஊரில் மட்டும் முதல் பண்ணுங்கள். சிட்டியும் கோயம்புத்தூர் மட்டும் நீங்கள் ஆரம்பிச்சு ஏதாவது 2 படத்துக்கு பண்ணுங்கன்னா அப்புறம் எல்லாரும் ஒன்று வேணா பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் சார். அது பண்ணாதான் இண்டஸ்ட்ரி ஸ்டேட்டஸே கிடைக்கும். அப்பதான் வந்து பேங்க்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாருக்குமே அந்த இண்டஸ்ட்ரி ஸ்டேட்டஸே அப்பதான் கிடைக்கும். இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இந்த வேலையை வந்து இவங்க செய்கிறாங்களான்னு பார்ப்போம். செல்வமணி ஒரு வேலை சொல்லியிருக்காரு, நான் ஒரு வேலை சொல்லியிருக்கேன். உட்காந்துருக்காங்களுக்கு 2 பேருமே இவங்க இங்கே பேசிட்டு. ஆமாம், நான் இவங்களுக்கு வந்து ஒரு பவர் கொடுத்தேன் சார், அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க. சார் இப்போ இந்த சார் இருங்க நான் சொல்றேன்.
இங்கே நம்ம வந்து ஒரு அசோசியேஷன் கிடையாது, பல விஷயத்தை சேர்த்து தான் நம்ம பண்ண முடியும். நம்ம தனிப்பட்ட முறையில் பண்ண முடியாது. சார் நான் ஒரே ஒரு சொல்லிடுறேன், நான் போய் சங்கத்தில் போய் பிரசன்டேஷன் கொடுக்குறேன். என்ன நடந்தது தெரியுமா? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.